சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல படிக்கிற பிள்ளைங்க, இல்ல ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க, பணக்கார பிள்ளைங்க எல்லாம் 3 மொழி படிக்கிறாங்க. ஒரு தமிழ் மீடியத்துல படிக்கிற ஏழை பிள்ளைகள் வந்து 3 மொழி படிக்கக் கூடாதா? கஷ்டப்படுற குழந்தைங்க 2 மொழி தான் படிக்கணுமா? ஏன் நாங்க 3 மொழி படிச்சா என்ன? அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறாங்க. ஆனா, தமிழக அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு, நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல் மாதிரியோ, இல்ல ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் மாரியோ, ஒரு ஐசிஎஸ்இ சிலபஸ் மாதிரியோ, ஒரு ஐஜிசிஎஸ்இ சிலபஸ் மாதிரியோ படிக்கக்கூடிய வாய்ப்புகளோ, வசதிகளோ கிடையாது. அவங்க கல்வி கற்கிறதே மிகப்பெரிய விஷயம். ஒரு சாதாரணமான குடும்ப சூழல்ல இருந்து, ஒரு நடுத்தர வர்க்கத்திற்கும் கீழ உள்ள, இல்ல ஒரு வறுமை கோட்டிற்கு கீழ உள்ள குழந்தைகள் கூட, எத்தனையோ பேர் உணவுக்காக ஸ்கூலுக்கு அனுப்புற பெற்றோர்களும் இருக்காங்க. உணவுக்காக ஸ்கூலுக்கு வர்ற பிள்ளைகளும் நெறைய ரிமோட் வில்லேஜஸ்ல இன்னமும் இருக்காங்க. அவங்க வந்து இந்த 2 மொழியையும் கத்துக்கிறதே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம். இதுல 3வது ஒரு மொழிய திணிச்சு அவங்கள படிக்க வைக்கிறதுல என்ன பிரயோஜனம்?